அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி முட்டை கொத்து கறி செய்ய போகிறேன். 3 முட்டை தான். சிக்கன் ஒரு 100 கிராம் மட்டும் இருந்தால் போதுங்க. சிக்கன் ஒரு 3 பீஸ் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த முட்டை கொத்து கறி சூப்பராக செய்திடலாம். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, அப்புறம் இந்த தோசையில் கூட நம்ம இந்த முட்டை கொத்தை வச்சு நம்ம தோசை சுடலாம். அப்புறம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது 3 வேளைக்கும் அற்புதமான ரெசிபிங்க. இது சூப்பராக இருக்கும். இதோட செய்முறையை பார்த்துருவோம். 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். புதினா மல்லி கொஞ்சமாக, புதினா கம்மியாக போடுன்னு சிக்கனுக்கு முட்டைக்கும், மல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சிருக்கேன். நான் பொடிசாக வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5-6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வெங்காயம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குன்னு, நம்ம முட்டை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம். இதுக்கு 4 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு தான் மற்றதெல்லாம் நம்ம சேர்க்கணும். இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துட்டு நல்லா வதக்குவோம். 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்தா போதும். இது அருமையாக இருக்கும். 3 வேளைக்குமே இது அற்புதமான ரெசிபி. இது அட்டகாசமாக இருக்கும். இதை 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துட்டு அதன் பிறகு நம்ம அடுத்ததெல்லாம் கொடுத்துருவோம். இதுக்கு மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இதில் நம்ம குறப்பாக அரைச்ச கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது, புதினா மல்லி தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சிட்டு தக்காளியும் இதில் சேர்த்துருவோம். எல்லாம் கட் பண்ணுறதுலேயே நான் கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்குது. அது நல்லா வதங்கி இதில் வந்துடும். நம்ம பொடிசாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நம்ம சொன்ன மசாலா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். மிளகுத்தூளும் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்தால், மிளகு 1 டீஸ்பூன் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா குறப்பாக அரைச்சிருக்கேன். நம்ம மிளகு தூளாக போடுறத விட இந்த மாதிரி பொடி பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதுக்குள்ளே தேவையான உப்பும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் பச்சை மிளகா காய்க்குது, அதை தான் சேர்த்துருக்கேன். காரமே இல்லைங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது. தோட்டம் கிடையாது, சின்ன தோட்டம், மினி தோட்டம்னு சொல்லலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு தான் நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துக்கணும். இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னாக்கா வதக்கி விட்டுட்டு இது நல்லா பச்சை சுமல்லாம் போய் நல்லா இது வதங்கி வரணும். அதுக்காக தண்ணி சேர்த்து வேக விட்டுடுவோம். 3 முட்டை எடுத்திருக்கேன். நான் அது மேலேயே வச்சு காமிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சிக்கன் ஒரு 150 கிராம் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அந்த முட்டையோட அந்த சிக்கனோட அந்த முட்டையை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதில் மிளகுத்தூள் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 1/4 டீஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக தூணு. மற்றது நம்ம மிளகுத்தூள், ஜீரகத்தூளும் பொடி பண்ணி வச்சுருக்குது. ஆனால் ஜீரகம் கம்மியாக தான் போடணும், மிளகு மட்டும்தான் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு. நல்லா அதை கலக்கி விட்டு வச்சுக்கணும். முட்டையும் சிக்கனையும் நல்லா கலக்கி விட்டு வச்சுக்கணும். இப்போ நல்லா இவங்க வெந்து ரெடி ஆகிட்டாங்க. இவங்க கலக்கலாக இருக்காங்க. பார்க்கும் போதே கமன்னு வாசனையாக வருது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ஒரு அளவுக்கு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துட்டாங்க. முக்கால்வாசி வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சிக்கனும் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, கலக்கி வச்சதை நல்லா மேப்பு மாதிரி நல்லா ஊற்றிக்கினேன். மேப்பு மாதிரி வருது, அதனால் மேப்பு மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேங்க. அதில் நீங்கள் தனித்தனியாக இந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம பிரிச்சுட்டு நடுப்புற ஊற்றுவோம். அப்படி வேணால் அது மேலேயே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுட்டு 3 நிமிஷம் சென்று நம்ம அப்படியே அலாக்கா தூக்குவோம். அலாக்கா தூக்கிடுவோம். அப்படியே தூக்கி அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே கிளறி விடுன்னு. ஆனால் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கிளறுங்க. இது சில்வர் பாத்திரமாக இருக்கிறதுனால
அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் மீடியமாக அடுப்பை வச்சுட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது என்ன சேர்க்கணுன்னாக்கா மல்லி வந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதை லாஸ்ட்டாக போடணும். இதை நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மிளகுத்தூளை போட்டேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இப்போ வந்து மிளகுத்தூளையும் போட்டு நம்ம மல்லியை வந்து கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறிடுவோம். நீங்கள் கருவேப்பிலை விருப்பம் இருந்தால் போடலாம். நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டிருப்பேன். மல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறதா இருந்தாலும் போடலாம். நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.